வணக்கம் நண்பர்களே. திராவிட ஆபரேஷன் 271 மோடிக்கு பிடிக்காது. மோடிக்கு பிடிக்காது என்றால் பிரைம் மினிஸ்டராக இருந்து கொண்டு பிடிக்காததையெல்லாம் பிடித்தது போல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி மனதளவிலே நரேந்திர மோடி ஒரு அழுத்தமான ஆர்எஸ்எஸ். அதற்கு ஆதாரங்களை நம்மால் சொல்ல முடியும். இன்றைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் வெறி ஓயவில்லை. அவர் ஒரு விஷக்காற்றாக அந்த பாசிச பாஜகவின் அரசு, அவரோடு இருக்கக்கூடிய நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமை பீடத்தினுடைய தொடர்புகள், அங்கிருக்கக்கூடிய நீண்டகால உறவுகள் மோடியை இயக்கி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு செய்தி, நேற்றைக்கு அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் இல்லையா? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்திய விடுதலை துணைக்கண்டத்தின் முதல் சட்ட அமைச்சர், ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். ஓகே, அதற்கு மேல் எத்தனையோ உயர் சாதிக்காரர்கள், முன்னேறிய வகுப்பார்களெல்லாம் எல்லா வகையிலையும் தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கு உயர் படிப்பிற்காக சென்ற முதல் இந்தியர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் என்ற செய்தியை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அவ்வளவு பெருமிதமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நினைவு நிகழ்வில் குறித்து பிரைம் மினிஸ்டர் இல்லையா நரேந்திர மோடி, என்ன இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அதனால் அவர் சொல்கிறார், நினைவு நாளிலே அவரை நினைவு கூறுவோம். அவரது சிந்தனை கொள்கை, சிந்தனைகளும் கொள்கைகளும் கோடிக்கணக்கானோருக்கு தொடர்ந்து வலிமை தரக்கூடியது. ஆகவே அம்பேத்கரனுடைய கனவை நனவாக்குவோம். யாரு? ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்து சொல்லுகிறார். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய மறைவு குறித்து தந்தை பெரியார் அவர்கள் ஒரு ஐயத்தை விடுதலை பத்திரிகையில் 956 எழுதினார். அவருடைய மறைவு வந்ததற்கு பிறகு அந்த மறைவு செய்தி வந்தவுடன் தந்தை பெரியாருக்கு எப்படி அந்த எண்ணம், அந்த ஐயம் ஏற்பட்டது என்றால், உறங்கிக் கொண்டிருந்த அம்பேத்கர் திடீரென மறைந்து போனார், இறந்து போனார். எந்த விதமான பாதிப்புகளோ அல்லது உடல் நிலை குறைவுக்காக மருத்துவமனை போனதோ எதுவும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே உயிர் பிரிந்தது என்றார்கள். தந்தை பெரியார் அப்பொழுதுதான் நினைத்து பார்த்து அவர் விடுதலையிலே எழுதினார். அதற்கு மேலாக பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 1980 பெங்களூர் அம்பேத்கர் கல்லூரியில் ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் குடியரசுக் கட்சியினுடைய எம்பி டி.ஏ. காட்டி, அவர் பேர் டி.ஏ. காட்டி, அண்ணல் அம்பேத்கர் அவர்களோடு இருந்தவர். அண்ணல் அம்பேத்கரோடு பல இடங்களுக்கு சென்று வந்தவர். அவரோடு பழகிய நிலைப்பாட்டில் இருக்கிற குடியரசுக் கட்சியின் எம்பி டி.ஏ. காட்டி அந்த யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனில், புகழேந்தியா சொல்கிறதில்ல, திராவிட ஆப்ரேஷன் மிக தெளிவாக நம்ம பண்ணுறோம், அதில் இந்த செய்தியை அனைவருக்கும் பகிர வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய ஆப்ரேஷனில் சொல்கிறோம். ஏன்னா மோடியினுடைய கூட்டம் ஆர்எஸ்எஸ் இல்லையா? அவர் சொல்கிறார் டி.ஏ. காட்டி, வீர சாவர்கரினுடைய தம்பி. வீர சாவர்கர் யார்? அந்தமான் ஜெயிலேருந்து அலறி அடிச்சிக்கின்னு ஓடியாடுறதுக்காக வெள்ளக்காரன் காலெல்லாம் உழுந்து புரண்டி மன்னிப்பு கடிதத்துக்கு மேல் மன்னிப்பு கடிதம் எழுதி நாடு முழுக்க நாரி போன எத்தனையோ பேர் அங்கே பெயர் கூட வெளியில் வராமல் இறந்து போனார்கள் அந்தமான் சிறையிலே, கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, விடுதலை வேட்கைக்காக. ஆனால் இவர் அப்படியே உளுந்து பெறல்றார், அங்கிருந்து தப்பிச்சு வரணுமா. அப்படிப்பட்ட அந்த சாவர்கர், அவர் வீர சாவர்கர், அவர் டி.ஏ. காட்டி பேசியிருக்கார். வீர சாவர்கர் அவருடைய தம்பி பாபா சாவர்கர், அவருடைய தம்பி பாபா சாவர்கர் நாசிக் பீடம் ஜெகத்குருவிடம்
நாசிக்கில் இருக்கிற பீடம், நாசிக் பீடத்தின் ஜெகத்குருவிடம் தமக்கு 500 ரூபாய் வேண்டுமென்று கேட்டுள்ளார். தனக்கு 500 ரூபாய் வேண்டுமென்று கேட்டுள்ளார். அந்த பணம் அம்பேத்கரனுடைய சமையல்காரருக்கு லஞ்சம் தருவதற்காக கேட்ட பணம் என்று அங்கே தெரிய வந்தது. அம்பேத்கரனுடைய செய்யக்கூடிய சமையல்காரருக்கு லஞ்சம் தருவதற்கு 500 ரூபாயை நாசிக் பீட ஜெகத்குருவிடம் சாவர்கருடைய தம்பி பாபா சாவர்கர் கேட்டிருக்கிறார். அந்த செய்தி வெளியிலும் கசிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் எண்ணி பார்த்தார்கள். உணவில் விஷம் கலந்து கொடுத்து அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை சாகடிக்க ஏற்பாடு சொல்றது யாரு? பாபா சாவர்கர் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை பிரபல மராட்டிய எழுத்தாளர் PK ஆத்ரே மராட்டா நாளிதழில், மராட்டான்னு ஒரு இதழ் வருது, மராட்டா நாளிதழில் வெளியிட்டார். இது அப்படியே எழுதியிருக்கார். மறுத்தானா? இல்லை டெஃபமேஷன் கேஸ் போட்டானா? இல்லை. அதை அத்தோடு விலகிக்கொண்டு சாவர்கர் கும்பல் போய் சேர்ந்தது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாபா சாவர்கர் அம்பேத்கர் அவர்களை உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று மராட்டிய எழுத்தாளர் PK ஆத்ரே மராட்டா இதழில் வெளியிடுகிறார். காந்தி கொலையில் ஒரு குற்றவாளி தானே இந்த சாவர்கருடைய தம்பியாக இருக்கிற சாவர்கர். RSSஐ துவக்கிய 5 பேரில் அவர்களும் ஒருவர். யார்? இவனும் ஒருத்தந்தான். ஆதாரம் தலித் வாய்ஸ் 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வந்த தலித் வாய்ஸ் இதழில் இந்த தகவலும் வெளியிட்டிருக்கிறார்கள். அம்பேத்கரின் மறைவு குறித்து தந்தை பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் மாபெரும் சிந்தனையாளர், பிறருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். பிறர் வாழ்க்கைக்காக, மக்களுக்காக, மனிதர்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக நாம் சுயமரியாதோடு தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக மனிதனாக வாழ் மனிதனே என்று மனிதத்தை போற்றிய தந்தை பெரியார் எழுதுகிறார். டாக்டர் அம்பேத்கருடைய மறைவு செய்தி மொட்டையாக வெளியானதிலிருந்து அவரது மரணத்திற்கு பின் சில இரகசியங்கள் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதாவது காந்தியார் மரணத்திற்கான காரணங்களும் அதற்கு ஆதாரமான சில சங்கதிகளும் டாக்டர் அம்பேத்கரின் மரணத்திற்கும் இருக்கக்கூடும் என்பதே என்னுடைய ஐயம் என விடுதலையில் தந்தை பெரியார் 1956 எழுதியிருக்கிறார். பாருங்க, அங்கே குடியரசுக் கட்சியினுடைய MP யூனிவர்சிட்டியில், காலேஜில் 80ல் பேசுகிறார். அவர் பேச்சிலேருந்து தான் இதெல்லாம் எடுத்தோம். அந்த செய்திகள்லேயே இதுவும் வந்திருக்கிறது நண்பர்களே. அதில் நாம் இன்னொன்று கவனிக்கணும். ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்ததுன்ற தகவல்லாம், ஏன் இந்த ஐயம் வந்ததுன்னா நமக்கே வருது. எப்படி தெரியுங்களா? இவ்வளோ நாள் நம்ம நினைக்கல. 1956ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பௌத்தத்தை தழுவுகிறார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர். அக்டோபர் 14, 1956 பௌத்தத்தை தழுவுகிறார். புத்த மதத்தில் இணைகிறார், சேருகிறார். 56 அக்டோபர் 14. 1956 டிசம்பர் 6 இறந்துடுறார். எந்த ஊரில் பௌத்தத்தை ஏற்றாரு? நாக்பூரில். அந்த நாக்பூர் என்ன? RSSின் தலைமையகம். அவர் பௌத்தத்தை ஏற்றவுடன் மிகப்பெரிய அளவிற்கு தகவல் செய்திகள் கொடுக்குறாங்க. இந்தியா முழுமையும் ஒரு பயணத்திட்டம், இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்களை சந்திக்க டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் புறப்பட இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிறது. அது மட்டும் நிறைவேறி இருந்தால் பௌத்தம் இந்திய துணைக்கண்டத்தில் மிக பெரும் அளவிற்கு சமயமாக இருக்குமா அல்லவா? இன்னைக்கு அம்பேத்கர் போக முடியல. 2 மாதத்தில் மரணம். சந்தேகம் வருதா இல்லையா? இதுதான் நண்பர்களே, நாம் எச்சரிக்கையாக ஒவ்வொரு தகவலையும் செய்தியையும் சேகரிக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனையில்
நாமும் அதை நிலைநிறுத்திக்கணும். ஆதிக்க வர்க்கத்தின் சதி யார்? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்லாம் என்ன? தங்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த மனிதத்தை மறந்த, மனிதத்தை பேதங்களாக பார்த்து பிரித்து தூளாக்கக்கூடிய அந்த கொடூரமான அந்த விதைகள் இருக்கு இல்லையா, மத வெறி, அந்த வெறியை நிறைவேற்றி கொள்வதற்கு பௌத்தம் பரவினால் இந்துத்துவா எங்கேயோ ஆபத்தில் முடிந்துவிடும், ஆகவே விடக்கூடாது என்ற வேகமும் நாக்பூரிலே அன்றைக்கு தோன்றியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அண்ணல் அம்பேத்கர், அதுக்கு முந்தி சமையல்காரர், அந்த 500 ரூபாய் எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஐயம் வரும். அதுதான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸில் நம்முடைய தோழர்கள் தொடர்பு கொள்ளலாமா, இருக்கலாமா, ஆதரிக்கலாமா, வாக்களிக்கலாமா? நினைத்து பாருங்கள். ஏனென்றால் இந்த ஐயத்திற்கு சரியான காரணம், முகாந்திரங்கள் இருக்கிற காரணத்தால் இதை உங்கள் முன்னாலே எடுத்து பதிவு செய்வதற்கு நான் விரும்புகிறேன். ஆம் நண்பர்களே, இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ். ஆனால் இது அதுக்கப்புறம் விசாரணைக்கு கொண்டு போகலை. அது அதோடு முடிந்து போனது, அதோடு நின்று போனது. நம்முடைய தலைவர்கள் எழுதினார்கள், பேசினார்கள். எதற்காக இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் ஆர்எஸ்எஸ். இப்போ நீங்கள் நரேந்திர மோடியை போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்றீங்களே, இப்போ அவர் எவ்வளோ மாறிட்டார் தெரியுங்களா? ஐயோ, அவர் பயங்கரமான இவருக்கு எல்லாரையும் ஒன்றா பார்க்குற நண்பர்களே, நல்லா தெரிஞ்சிங்க. அதாவது ஒரு யூபியில் ஒரு ஆய்வு மையம், அந்த ஆய்வு மையம் குறித்து நானும் உங்கள்கிட்ட சொல்லணும். யூபியில் இருக்கிற ஆய்வு மையம் தான் உங்களுக்கே தெரியுமே, எதையுமே சரியாக அவங்களுக்கு உபகரணங்களோ மற்றவைகளோ கொடுப்பதில்லை. அதனால் மீண்டும் கூட்டமாக 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் செத்து போகுது. யோகிக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, விதி முடிஞ்சு போச்சுன்னு யோகி போய்கிட்டே இருக்கிறாப்புல. விஞ்ஞானபூர்வமான அமைப்புகளிலேயும் யோகி போய் எதையோ உளர்றாப்புல. இங்கே ஒரு மந்திரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மந்தி, அது மந்தி, அந்த மந்தி நம்முடைய தலைவர் தளபதியை விமர்சனம் செய்து அதுக்கு தலைவர் அழகாக கொடுத்தார் இந்த மந்தியை. இந்த மந்தி ஒரு பஃபுன், எப்படி பாருங்கள் இப்போ பேசுகிறாருங்க, ரொம்ப அநியாயம். அந்த ஆள் பேர் என்னமோ ராஜேந்திரன் பாலாஜி ஏதோ ஒன்று. அந்த ஆள் என்ன பேசுகிறான்? புயல், 2 புயலும் புறப்பட்டு வந்தது, கடலிலேயே கலந்தது, இங்கும் அங்கும் போனது, ஆனால் ஒரே இடத்தில் நின்றது. ஏன் நின்றது தெரியுமா? நின்று அப்படியே போனது ஏன் தெரியுமா? அதுதான் ஆன்மீக ஆட்சி. இந்த ஆன்மீக ஆட்சிக்கு பக்கத்தில் புயல் அங்கே நின்று வேடிக்கை பார்த்து போயிடுது. இதை ஒரு மந்திரி பேட்டியில் சொல்கிறாங்க. இங்கே லட்சக்கணக்கான நிலங்களெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் துன்பத்திலும் துயரிலும் இருக்கிறாங்க. இன்னும் நிவாரணப் பணிகளை இவனுக்கு எதையுமே செய்யலை. அப்படிப்பட்ட கூட்டம் கும்பல் இந்த தமிழ்நாடு அவன் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை சேர்ந்த மந்திரி ஆன்மீக அரசு நடந்து தான், அதனால தான் அந்த புயலால் பாதிப்பு இல்லையா. இங்கே இருக்கிற பாதிப்பு அவனை தூக்கிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய வீராணை ஏரி இருக்குல்ல, அது உள்ள அழைச்சிட்டு போய் போட்டோடு விட்டுட்டு வந்தோம். பாதிப்பு இல்லைன்னா உள்ளே கட்டுறாங்க. எல்லாருக்கும் கோபம் வருது. காலையிலேயே பல பேர் படிச்சுட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அதற்காக அதை சொன்னேன். நம்ம அம்பேத்கர் என்ன பண்ணுற, அம்பேத்கருக்கு எல்லா வேலையும் விஷமமும் செய்த இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்றைக்கி அவரை பாராட்டுது போற்றுது. நீங்கள் நினைக்காதீங்க, ஆர்எஸ்எஸ் என்றால் விஷம். இப்போ நரேந்திர மோடியை பற்றி நான் சொல்ல வந்ததுக்காக புரிஞ்சுக்கணும். கேரளாவிலே இருக்கிற திருவனந்தபுரத்தில் ராஜீவ்காந்தி உயிர் தொழில்நுட்ப மையத்திற்கு ராஜீவ்காந்தி பெயரில் நீண்ட காலமாக இருக்குது. பாசிச பாஜகவினுடைய அரசு இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். மிஸ்டர் மோடியின் அரசு. அந்த ராஜீவ்காந்தி உயிர் தொழில்நுட்ப மையத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நிறுவனராக சொல்லப்படுகின்ற கோல்வாக்கரினுடைய பெயரை சூட்ட முடிவு செய்து விட்டார்கள். கோல்வாக்கர் உயிர் தொழில்நுட்ப மையமாக ஆக்க போகிறாங்களாம்.
பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கான் மத்திய அரசு, மோடி அரசு. அப்போ தான் சிஎம் முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். வேண்டாம், மத்திய அரசே இந்த முடிவு எடுக்காதே, இது தவறு அப்படின்றார். அங்கே இருக்கிற இன்னொருத்தரும் அப்படி சொல்கிறாரு. காங்கிரஸ் எம்பி சசிதர் சொல்கிறார், ராஜீவ்காந்தியாவது இந்த விஞ்ஞான கல்வியை வளர்த்தாரு, நிறைய இடங்களுக்கு நிதிகளை எல்லாம் அதுக்காக ஒதுக்குனாரு. பாசிச பாஜக அரசு வந்தவுடனே அறிவியல் பூர்வமான உயர்வுக்கோ மற்றவற்றுக்கோ எதுவுமே செய்யலை. இந்த கோல்வாக்கர் மிக தெளிவாக தினசரி பசுவினுடைய சாணத்தை காலையில் தின்ன வேண்டும், அதனுடைய சிறுநீரை கோமியத்தை குடிக்க வேண்டும், குடித்தால் 100 வயது வரை இருக்கலாம் என்று உளறிக்கிட்டு இருந்த கோல்வாக்கரை சயின்ஸ் ஆய்வு மையத்தினுடைய பெயரை வைக்கலாமா என்று அவர்கள் கேட்டிருக்காங்க. இதை தான் சொல்லுகிறோம். நரேந்திர மோடி எங்கே வெளியே வருகிறார் பார்த்தீர்களா? ஆம் நண்பர்களே, எல்லா வகையிலேயுமே நம்மை ஏமாற்றுவார்கள். இன்றைக்கு இதை சொல்லுவதற்கு காரணமே அண்ணல் டாக்டர் அம்பேத்கரனுடைய புகழை பாடுவதற்கோ அவருடைய கனவை நனவாக்குவதற்கோ இவர்கள் யார்? அவர் மீது உளப்பூர்வமாக உண்மையாக அவரை நேசித்தவர்கள் இருக்கார்கள். அவருடைய கருத்துக்களோடு தங்களை இணைத்து கொண்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலேயும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கருக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவரை இந்த நபர்கள் இன்றைக்கு புகழ்வது எதுக்கு தெரியுமா? ஓட்டுக்காம். ஆதிதிராவிட மக்களின் ஓட்டுக்கு, அங்கே தலித் மக்களின் ஓட்டுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகிறார்களாம். இவர்களை ஏமாற விடாதீர்கள். போகிற இடமெல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கு நான் சொல்லிய இந்த திராவிட ஆபரேஷன் தாக்கத்தை, சிந்தனையை எல்லா இடங்களிலும் நீங்கள் விதைத்தாக வேண்டும். அப்படி விதைத்தால்தான் ஆன்மீக ஆட்சி என்று உளறி கொண்டிருக்கிறானே ராஜேந்திர பாலாஜி என்கிற பஃபூன், அந்த பஃபூன்களை பற்றி சொன்னால்தான் இந்த நாட்டில் அறிவியல் ஆட்சி வரணும். இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், எல்லா குடும்பங்களும், எல்லா சமூக மக்களும், எல்லா தரப்பு மக்களும் மனிதம். தமிழர், முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுவார், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன், உலகத்தால் மனிதன். அந்த மனிதனாக அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டுமென்றால் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி முதல்வராக வந்தாக வேண்டும். அவர் அமர்ந்தால்தான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும். அவர் போனால்தான் அவர் பின்னாலே இந்த நாட்டின் அரசாங்கமே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த விவாதங்கள், இந்த கருத்து பரிமாற்றத்தில் மோடியினுடைய நடிப்பு நாடகம். மோடிக்கு பிடிக்காதது என்னவென்றால் உண்மை, நேர்மை, நீதி, நியாயம், சமூக நீதி, சமத்துவம், இடஒதுக்கீடு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காததற்கு காரணம் அவர்கள் 100% RSS. உங்கள் சிந்தனையில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.